வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டில என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நேற்று ஒரு ரேஞ்சு கொடுத்துருந்தோம் நம்ம. நேற்று ஒரு மிட் பாயிண்ட் வந்து நேற்றோட பிசி பார்த்தீங்கன்னா பிசி பார்த்தீங்கன்னா 22938. அங்கேருந்து இது வந்து 23139 போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது அங்கேயும் நடக்கல. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 22725 22,725 வரையும் போகணும். 23,000. ஆனால் இன்னைக்கு ரேஞ்ச் எப்படி எடுத்துக்கணும்னா நேத்தோட ஒரு ஹைலோ ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஹைலோக்குள்ளே இன்னைக்கு சுற்றி இருக்குது. ஒரு சைட்வேஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தீங்க. ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் தான். செல்லர்ஸ்க்கு மட்டும் தான் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? இதில் வந்து செல்லர்ஸ்க்கு தான் ப்ராஃபிட் இன்னைக்கு. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து இதை எப்படி எக்ஸாக்டாக நடந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் காலன் போட்டு அதோட ப்ரீமியம் தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நம்ம வந்து காலன் போட்டோடைய ப்ரீமியம் பார்க்குறோம். அதில் பாருங்கன்னா நான் எடுத்திருக்கிறது 23,000 கால் எடுத்திருக்கேன். நான் சொல்லியிருந்த ப்ரீமியம் மட்டும் நீங்கள் பாருங்கள். ப்ரீமியம் வந்து 122 கால்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். 120 to 138. இப்போ இந்த இதுலேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 120 அடிச்சிருக்குது, 138 அடிச்சுட்டு கீழே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் சிஏ பொறுத்த வரையும் கம்ப்ளீட் லாஸ். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ். கிட்டத்தட்ட 60-70 பாயிண்ட் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் லாஸு சி சி சைடை பொறுத்தவரையும். அதே மாதிரி பாருங்க, பி சைடில் பாருங்க. பி சைடில் எப்படி மூவ் ஆயிருக்குன்னா நம்ம பி சைட்லையும் சொல்லியிருந்தோம். அதே 23,000 காலம் எடுத்து பாருங்க. பி சைடில் பாருங்க, நம்ம சொல்லியிருந்தோம் 138லேருந்து 150. ஓகேங்களா? 138 150. ஓகேங்களா? 138 150 முடிச்சுட்டு கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிடுச்சு. இங்கே வந்து இப்போ காஸ்ட் வந்துருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இதுலேயும் லாஸ் தான். இப்போ நீ ஃபைனல் வரை பார்த்தீங்கன்னா இதுலேயும் லாஸ். ஆல்மோஸ்ட் லாஸ். சில சமயத்தில் காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வெயிட் பண்ணியிருந்தா நம்ம எப்படியாவது நம்ம வெயிட் பண்ண, ஏன்னா பையர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் பையர்ஸோடைய தலையெழுத்து. நம்ம வெயிட் பண்ணுவோம், நிறைய வரும்னா கடைசியில் அது வரவே வராது. ஸோ பையர் பிஇ சைடும் லாஸாக தான் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயும் லாஸ் தான் இருக்கும். என்னன்னா இதில் ஒரு 10-20 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கு சான்சஸ். ஆனால் இது சைட்வேஸில் தானே இருக்குது. ஸோ ஃபுல் சைட்வேஸ் பாருங்கள், எங்கேயுமே மூவ் ஆகலை. ஸோ இந்த ரேஞ்சை விட்டு அது நகரல. அந்த நேத்தோடைய ஹையும் அடிக்கல, லோயும் அடிக்கலாம், அடிச்சு. ஸோ இதுலேயும் லாஸ் தான் இருக்கும் இன்னைக்கு. முக்கியமானது, நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுறோம், ரியல் ட்ரேடிங்கில் பண்ணல. நீ நீங்கள் நானும் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுறேன், நீங்களே பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணுங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் இது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அதே மாதிரி இதோடைய டார்கெட் எதையுமே அச்சீவ் பண்ணல. ஸோ இப்போ அப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணணும், கம்ப்ளீட் சைடுவேஸ் தான். அதாவது ஒன்று டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தா நமக்கு வந்து மொமெண்டம் இருக்குது, அப் அண்ட் டவுன் மொமெண்டம் இருக்கு. எந்த இதுவுமே பண்ணல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.